வெள்ளித்திரையில் ஜெயலலிதா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் ஜோடியாக நடிக்க மறுத்துவிட்ட தகவல் தற்பொழுது வெளியாகி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிறந்த நடிகையாக திரையுலகில் கொடிகட்டி பறந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் ஜோடியாக நடிக்க மறுத்துவிட்ட தகவல் தற்பொழுது வெளியாகி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தகவல் வெளியானது ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழாவின் போதுதான். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் போயஸ் தோட்ட இல்லத்தில் நேற்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அப்பொழுது ஜெயலலிதாவின் இல்லத்திற்கு வந்த அவரது திருவுருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார் ரஜினிகாந்த். அங்கிருந்த செய்தியாளர்களிடம் பேசுகையில், இத்தனை காலத்தில் இந்த இல்லத்திற்கு நான் 4வது முறையாக வந்திருக்கிறேன். ராகவேந்திரா திருமண மண்டப திறப்பு விழா அழைப்பிதழ் கொடுக்க ஒரு முறையும், என் மகள் திருமண அழைப்பிதழ் கொடுக்க ஒரு முறையும் வந்துள்ளேன். ஆனால் நான் முதல் முறை இந்த இல்லத்திற்கு வந்தது மிகவும் ஆச்சரியமான ஒன்று. 1977ஆம் ஆண்டு ஜெயலலிதா என்னை சந்திக்க வேண்டும் என்று அழைத்தார். அதற்காக வந்தேன். 2 பேரும் இணைந்து ஒரு திரைப்படத்தில் நடிக்க பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் அப்படத்தில் அவர் நடிக்க மறுத்துவிட்டார் என்று கூறியிருந்தார். ரஜினியின் இந்த பேச்சு மிகவும் ஆச்சரியத்தையும், ஜெயலலிதா மறுத்தது எந்த படம் என்ற ஆர்வத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்த கேள்விக்கு ஜெயலலிதா எழுதிய கடிதம் மூலம் பதில் கிடைத்திருக்கிறது. அதாவது, பில்லா படத்தில் ரஜினிகாந்த் ஜோடியாக ஜெயலலிதாவை நடிக்க வைக்க இயக்குனர் பாலாஜி நினைத்திருந்தார். இது பற்றி ஜெயலலிதாவிடம் கேட்டதற்கு, அவர் சினிமாவில் நடிப்பதை நிறுத்திவிட்டதால் மீண்டும் நடிக்க ஆர்வமில்லை என்று கூறி மறுத்துவிட்டிருக்கிறார். அந்த கதாபாத்திரத்தில் ஸ்ரீபிரியா நடித்திருந்தார். படம் சூப்பர் டூப்பர் ஹிட். ஆனால் அதில் ஸ்ரீபிரியா கதாபாத்திரத்தில் முதலில் நடிக்கவிருந்தது ஜெயலலிதா தான் என்பது யாருக்குமே தெரியாத ஒன்று.